நைட்டு தூங்க போக முன்னாடி நாளைக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுவோம்ல. புட்டும் கடலைக்கறியும் பண்ணி ரொம்ப நாளாச்சு. ஸோ கடலை ஊற போட்டிருந்தேன். லயப்பாப்பா எழும்புறதுக்கு முன்னாடி கடகடன்னு வேலையை செஞ்சு முடிச்சிடலான்னு. சில நாள் வேலை செய்கிறதுக்கு அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். அன்றைக்கி எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு பண்ணுறது. நேற்று ரொம்ப லேசியாக இருந்துச்சு. பாத்திரம்லாம் வாஷ் பண்ணாமலே தூங்கிட்டேன். நம்ம நியூக்ளியர் ஃபேமிலி தானே, நம்மளை யாருக்கு எப்போ பொறுமையாக மார்னிங் வாஷ் பண்ணிக்கலான்னு. ஈவன் வாஷ் பண்ண பாத்திரத்தை கூட எடுத்து அடுக்கவே இல்லை. மார்னிங் கிச்சனை பார்த்தா அவ்வளோ கிளம்ஸியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே பால் அடுப்பில் வச்சுட்டு ஹோம் தேட்டரில் 90s கிட் சாங் ப்ளே பண்ண விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவும் இட்லி தோசை ஈஸியாக என்ன செய்ய முடியுமோ பண்ணுறது. இன்றைக்கி குழம்பு புட்டு எக்ஸ்ட்ரா பாத்திரம் வேறு. அப்போ தான் தோணுச்சு நேற்றே செஞ்சு வச்சுருக்கலான்னு. பாப்பா எழும்பி கிச்சனுக்கு வந்துட்டா. அவளுக்கு சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ணி ஆற விட்டுட்டு புட்டு மாவு பசைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ தான் ப்ளே பண்ணுறதுக்கு டாய்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் கிட்ஸோட என்டர்டெயின்மெண்ட். பாப்பாவுக்கு கொஞ்சம் விளையாடுது. இன்னைக்கு குழல் புட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு லேயர் தேங்காய், அப்புறமா மாவு. கொஞ்சம் நிறைய தேங்காய் யூஸ் பண்ணனா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே புட்டும் ரெடி பண்ணிட்டேன். கடலைக்கறியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் மூவ் ஆச்சு. அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.